சுவாமி தன்னிடம் வந்த பிற ஞானியுள்ள பக்தர்கள் சாமி தேடி யாரும் வந்திருந்தாங்க, சாமி நாடி வந்திருந்தாங்கன்னா, அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு, இல்ல அவங்களுக்கு ஏதோ உதவி அது மாரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பிற ஞானிகள் பக்தர்கள் வந்து நிறைய பேர் சாமிகிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு சாமி உதவி பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காங்க உள்ளூர்லேயே. ஒரு ரமணருடைய புதுவாசிரம சொந்தக்காரர், ரமணாசிரமத்தில் நம்ம முக்கியஸ்தர். அவர் ஒரு ஃபைனான்சியல் சிக்கலில் மாட்டிக்குவார். ஒருத்தருக்கு வந்து அவருடைய ரமணாசிரமத்தில் உள்ள புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு சென்னையோ இல்லை பெங்களூரோ போக வேண்டியது. உள்ளூர்லேயே யாராவது பிரிண்டர் கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்குமே, அலைய வேண்டியதில்லையேன்னு நினச்சாரு. அப்போ ஒரு பிரிண்டர் வந்து கேட்குறாரு, எனக்கு மட்டும் ஒரு ஆஃப்செட் மிஷின் வந்து கிடைச்சதுன்னா நானே இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லும்போது, நம்ம வாங்கிடேங்கிறாரு. எனக்கு வந்து பேங்க்கில் லோன் கொடுத்தாங்கன்னா கேரண்டர் கையெழுத்து கேட்பாங்க, நீங்களாம் கேரண்டர் கையெழுத்து போடுறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே நல்லா போடுறேன்னே சொல்லி கேரண்டர் கையெழுத்து போட்டுருவார். அவன் பேங்க்லேருந்து லோன் சேங்ஷன் ஆகி அந்த பிரிண்டருக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருவான். அந்த மிஷினுக்கு வந்து லோன் கொஞ்ச நாள் கட்டுவான், ஒரு 2-3 தடவை லோன் கட்டுவான், இஎம்ஐ கட்டுவான். அதுக்கப்புறம் அவன் லோன் கட்ட மாட்டான். ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் வந்து போய் கேட்டாலுமே சரியான பதில் கிடையாது. அதனால் இந்த பேங்க் பீப்புள் வந்து அந்த கேரண்டர் கையெழுத்து போட்ட அந்த டிவோட்டிகிட்ட போய் கேட்பாப்புல. அந்த டிவோட்டி ரமணாசிரமத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு வகையில் ரொம்ப ரமணருடைய பூர்வாசிரம குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பேர் கணேசன். சிறந்த பக்திமான், ரொம்ப படித்தவர். ஆனால் உலகில் நடப்பு அவருக்கு தெரியாது. பண விவரங்கள் அவருக்கு அதிகமான பரிச்சயம் கிடையாது. ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணது அந்த காலத்தில் அவர் தான். அவங்க அப்பா தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே அவர் தான் நிர்வாகமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தான் இந்த ஆர்வத்தில் ரமணருடைய புக்ஸ் எல்லாம் இங்கேயே பிரிண்ட் பண்ணணும், திருவண்ணாமலையிலே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, இங்கேயே ஒரு ஆஃப்செட் மிஷின் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி, அந்த உத்வேகத்தில் வந்து பேங்க்கில் அவருக்கு அந்த ப்ரெஸ்காரனுக்கு கேரண்டரை கையெழுத்து போட்டுவார். பேங்க்கில் வந்து பணம் திருப்பி செலுத்தலைன்னு ஒன்று பேங்க்காரங்க இவர்கிட்ட வந்து கேட்ட உடனே இவர் வந்து நேராக அவன்கிட்ட போய் கேட்குறாரு. அவன் சரியாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எந்த கேள்விக்கும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான், பணம் கட்டுறதை பற்றி பேசவே மாட்டேங்கிறான். இவர் எனக்கு சரியாக ஓடலை, உங்கள் வேலையை மட்டும் எடுத்து செஞ்சால் எனக்கு மிஷினுக்கு வாங்கின கடன்லாம் அடைக்க முடியாது, அதனால் நான் மிஷினை விற்றுடலான்னு இருக்கேன், விற்று தான் கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இவர் என்ன நினைப்பார், ரமண டிவோட்டிஸ் ஒவ்வொருத்தரையே கேட்குறாரு. 2-3 பெரிய டிவோட்டிஸ்ட்டை கேட்குறாரு, இந்த மாதிரி மிஷினை வாங்கிட்டு இந்த கடனை கொஞ்சம் அடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா அந்த கடனுங்கிறது பெரிய பாரமாக அவருக்கு தெரியும், பெரிய மன உளைச்சல் அவருக்கு கொடுத்துரும். அப்புறம் ரமண டிவோட்டிஸ் வந்து 1-2 பேர் வாங்குறதுக்காக வந்து பார்த்தா கடனை விட ரொம்ப குறையாத்தான் அந்த மிஷினுடைய மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விலைக்கு தான் கேட்குறாங்க. அந்த விலைக்கு கொடுத்தா இவர் கையிலேருந்து பணம் கட்டணும். இவருக்கு பணமே இவர்கிட்ட கிடையாது, பணத்தை ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது. சுவாமியோட அப்போ தான் கொஞ்ச நாள் பரிச்சயம், சுவாமி யோகி ராம் சுரத்குமாரோட அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் பரிச்சயம். அவர்கிட்ட அப்பப்போ போவார் வருவார். ஏன்னா சுவாமியும் வந்து ரமணரை வந்து தன்னுடைய ஒன் ஆஃப் த குருன்னு அவர் நினச்சதுனால அதை பற்றி கேள்விப்பட்டு சாமிகிட்ட போவார். அப்போ ஒரு நாள் சாமிகிட்ட போகும்போது சாமிகிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுறாரு. இந்த மாதிரி நான் கையெழுத்து போட்டேன் சாமி, கேரண்டர் கையெழுத்து போட்டேன், இப்போ அவனும் கட்ட மாட்டேங்கிறான், மிஷின் வந்து விலையும் போக மாட்டேங்குது, நான் யாரையும் கேட்டேன், எல்லாருமே வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் கேட்குறாங்க, அந்த கடனுக்கு உண்டான விலையை வந்து யாரும் கொடுக்குறது தயாராக இல்லை, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சாமின்னு சொல்லி கலங்கும்போது சுவாமி அங்கே வந்து கொஞ்சம் தேடுறாரு. அவருக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் வரும், அந்த வந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர் தேடுறாரு. ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை பார்த்தோன்னா அந்த லெட்டர் ஹெட்டில் வந்து ஒரு விலாசம் இருக்குது. அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இந்த விலாசத்தில் ஜனார்தனன் ஒருத்தர் இருப்பார், பெங்களூரில் இருக்கார் அவர், அந்த ஃபோன் நம்பர்லாம் அங்கே இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், இந்த பிச்சைக்காரன் பேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை எடுத்துகிட்டு போய் ஃபோன் பண்ணுறாரு. ஜனார்தனன் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் கணேசன், ரமணாசிரமத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரி சுவாமிகிட்ட ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தேன், இந்த மாதிரி மிஷின் ஒன்று ஆஃப்செட் மிஷின் ஒன்று இருக்குது, அதுக்கு நான் கேரண்டர் கையெழுத்து போட்டேன், அவன் சரியாக பணம் கட்டலை, பேங்க்காரங்க நெருக்கிறாங்க, அந்த மிஷினை விற்கிறதா இருக்கும், ஸோ விற்கிறதா இருக்கிறதுனால நீங்கள் வாங்க முடியுமா, வாங்கி எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாப்புல.
நான் இது விஷயமா நம்ம வந்து ஃபோனில் பேச வேண்டாமே, நான் நேரில் வரேனேன்னு சொல்லி மறுநாளே அவர் நேரில் வந்துடுறார். யார்? ஜனார்தனன். ஜனார்தனன் நேரில் வந்து சாமியை போய் பார்க்குறாரு. சாமியை போய் பார்த்து, சாமி இந்த மாதிரி கணேசனுங்கிறவர் ரமணாசிரமத்திலேருந்து ஃபோன் பண்ணார். நான் தான் உன் அட்ரஸும் உன் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் ஜனார்தனா. அவருக்கு நீ ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாமி, அவசியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, கணேசன் இங்கே இருப்பார், அவரை போய் பாருன்னு சொல்லி அவர் கணேசன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் போகிறாரு. போன உடனே பேசுகிறாரு. அவரும் கணேசனும் ரொம்ப இன்னசென்ட். பண விஷயத்தெல்லாம் ஒன்றுமே இது கிடையாது. வியாபார நுணுக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நோஸ் அபவுட் த டீச்சிங்ஸ் ஆஃப் ரமணா. அந்த டீச்சிங்ஸை வாழ்கிறது எப்படிங்கிறது தெரியும். அதை பற்றி விலாவரியாக பேச தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரவச்சனங்கள் பண்ணத்தான் தெரியுமே தவிர்த்து நடைமுறை வாழ்க்கை எதுவுமே அவருக்கு தெரியாது. 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மிஷினை பற்றியே பேச்சு இல்லை, சுவாமியை பற்றியும் ரமண மகர்ஷியை பற்றியும் தான் பேச்சுகள் போய்கிட்டே இருக்குது. அது பக்கத்தில் இருந்து கணேசனுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அன்ஈசினஸ் டெவலப் ஆகுது. அப்போ கேட்குறாங்க, நம்ம அந்த மிஷினை பற்றி கொஞ்சம் பேசலாமா? அந்த மிஷின் தான் இப்போ முக்கியம். அந்த காரணத்துக்காகத்தான் அவங்களை இங்கே வரவழைச்சது. அந்த காரணத்துக்கு தான் அவங்கள வந்து உங்கள்கிட்ட பேசுறது. அந்த மிஷினை பற்றி என்ன நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதை பற்றி அப்போ ஏற்கனவே பேசி முடிச்சாச்சே அப்படிங்கிறாரு ஜனார்தனன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. சுவாமியே சொல்லிட்டாரு, அந்த மிஷின் அந்த பிரச்சனையை முடிச்சு வைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் தான் அந்த மிஷினை வாங்க போகிறேன். அது என்ன விலையினாலும் நான் தான் வாங்க போகிறேன். இல்லை, நீங்கள் மிஷினை பார்க்கவே இல்லையே, அவசியம் இல்லையே. ஏன் குருநாதர் என்ன சொல்லிட்டாரு, நான் மிஷின் எதுக்கு பார்க்கணும், வாங்க சொல்லிட்டாரு, நான் வாங்க போகிறேன். அது என்ன விலைனாலும் சரி, பேங்க்கில் என்ன விலை அவன் என்ன பாக்கி வச்சுருக்கானோ அதை கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். எங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்ன இது மாதிரி இது வியாபாரம்? நம்ம ரமண டிவோட்டிஸ் ஒருத்தர் கூட இதை பற்றி இந்த மாதிரி சொன்னதே இல்லை. இவர் வந்து சாமி சொன்னார், வாங்கிக்கிறேங்கிறாரு, மிஷினை பார்க்கல, எதுவுமே இல்லை சொல்கிறாரே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். சரி வாங்க மிஷினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க. அந்த மிஷினை போய் பார்க்குறாரு, வாங்கிக்கிறேங்கிறாரு. அந்த ஓனரை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஓனர் வந்து சில ஒரு குசும்புகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த மிஷினை வச்சு தனக்கு ஏதாவது கொஞ்சம் பயன் கிடைக்குமாங்கிறத கொஞ்சம் விளையாடி பார்க்குறான். இவர் கொஞ்சம் வார்ன் பண்ணி அது பேங்க்குக்கு கட்ட வேண்டிய தொகையை கட்டி அந்த மிஷினை எடுத்துகிட்டு போயிடுறாரு. கூட இருந்து எடுத்துகிட்டே போகிறார். இந்த ப்ராசஸில் வந்து 1 மாதம் டைம் ஆகுது. இந்த 1 மாதமும் அவர் திருவண்ணாமலைக்கும் பெங்களூருக்கும் மாற்றி 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 அலைஞ்சி கடைசியில் கணேசனை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறார். சுவாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. அந்த ஜனார்தனன் யார் தெரியுமா? அவர் தான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு ஃபவுண்டர் ட்ரஸ்டி, லைஃப் ட்ரஸ்டி. அவர் இப்போ இல்லை. அவர் தான் சுவாமிகிட்ட ஆசிரமத்துக்கு அனுமதி கோரியவர். அவருக்கு தான் சுவாமி ஆசிரமம் அமைக்கிறதுக்கே அனுமதியும் கொடுத்தார். அப்பேற்பட்ட டிவோட்டி ஒருத்தருக்கு யாருன்னே தெரியாது அவரை. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சாமி சொன்ன உடனே அந்த பிரச்சனையை நீ வந்து தீர்த்து வைன்னு சொன்ன உடனேயே நான் தீர்த்து வச்சிடறேன் சாமி, அந்த பிரச்சனைக்கு சொன்னீங்களே சரி பண்ணிடுறார் சாமின்னு சொல்லிட்டு போனார். அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஃபைனான்சியலும் அவர் இல்லை. அவரும் கடன் வாங்கித்தான் அந்த மிஷினை வாங்கி எடுத்துகிட்டு போனார். ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினில் வாங்கினதுக்கப்புறம் மேற்கொண்டு 4-5 மிஷின்களை வந்து வாங்கினார். ஜப்பான் போய் புது புது மிஷின்களாக வாங்கிட்டு வந்தார். ரொம்ப பெரிய அளவில் பணம் சம்பாத்தியம் பண்ணார். அது விஷயம், அது ஒரு பக்கம். ஆனால் சுவாமி சொன்ன அது அப்படியே எதிர்க்கு அது பெருமா பெறாதா, ஒரு வியாபாரினா எத்தனையும் பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் எதையுமே பார்க்கல. அந்த மிஷினை பார்க்கல, எதையும் பார்க்கல. சுவாமி சொன்னார் வாங்குறேன், வாங்கிட்டார். இவர் பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கிடையில் வந்து கணேசன் இன்னொன்று சொல்கிறார் சாமி, இந்த விஷயம் முடிஞ்சதுன்னா நீ காசியில் போய் 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்கும் வாங்கிக்கிறார். யார்கிட்ட? கணேசன்கிட்ட. இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவரும் காசியில் போய் தங்குறார். ரொம்ப சுமூகமாக அந்த விஷயங்கள் அப்படி முடிஞ்சது. இதுக்கு வந்து ஒரு சுவாமி டிவோட்டி ஒரு ரமணர் டிவோட்டிக்கு உதவி பண்ணுறதுக்கு சுவாமி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாருங்கிறது இதில் வந்து தெரியும். அப்பேற்பட்ட சுவாமி, அப்பேற்பட்ட டிவோட்டிஸ்.